என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நேற்று வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சாங்க. அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு எனக்கு ஒரு பூ கொடுத்தாங்க. அவங்க வந்து பொடி பொடியாக கட் பண்ணாமல் சும்மா இப்படி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நானும் செய்யணும்னு இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வாழைப்பூவை வந்து நான் நேற்றே உரித்து வச்சுட்டேன் நைட்டு. இப்போ காலையில் தான் நான் எடுத்து செய்கிறேன். சில வாழைப்பூ உரிக்கும் போதே பார்த்திங்கன்னா கருத்துரும். அப்புறம் நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். காலையில் தான் நான் எடுக்கிறேன் செய்கிறதுக்காக. இப்போ கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ரெண்டாவது இதை கட் பண்ணினதுக்கப்புறம் கூட பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கருக்காமல். நான் இந்த தண்ணியில் போடுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருந்தும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வாழைப்பூ வெந்துருச்சு, வடித்து வச்சுக்கலாம். நான் முதல் முறையாக வாழைப்பூ பொரியல் செய்யும்போது வேக வச்சு வடிக்காமல் டைரெக்டாக செஞ்சதுனால ரொம்ப துவர்ப்பாக இருந்தது, சாப்பிடவே முடியல. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வாட்டி இதே வாழைப்பூ பொரியல் செஞ்சுருந்தேன். அதில் வந்து முட்டை போட்டு செஞ்சுருந்தேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. மஞ்சள் தூள், கொஞ்சம் சிக்கன் தூள், கொஞ்சம் சாம்பார் தூள். நான் ஏற்கனவே வாழைப்பூவில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு சிக்கன் தூளும் சாம்பார் தூளும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம். ரொம்ப மைய வேக வைக்காமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்துக்கலாம். இதை கலந்து விடும்போதே நல்ல மணமாக இருக்குது. இப்போ வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு சாம்பார் சாதத்துக்கு இந்த சைடிஷாக வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டு செஞ்சுருந்தாங்க, சும்மாவே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.